இப்ப வழிதாட்டு வந்தோடா தாத்தா அங்க கிட்ட வந்து நீ மேல ஏறி விட்டாடு. எங்க கிட்ட வந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்ட தாத்தா கிட்ட வந்து வண்டி அப்புறமா எழுதி விட்டாங்க. எல்லாம் இல்ல ஏதெல்லாம் அப்ப நான் என்ன சொன்னேன், தாத்தா நான் அங்க நின்று இறக்கி விட்டாங்க யாரோ, நான் கத்திட்டே இருந்தா அப்படின்னு வேகமாக கத்தி சொல்றேன். அதுவும் புரியாது. அப்படியே பின்னாடியே போட்டுருவாங்க. ஆசன் வரச்சு அப்படியே கீழே வந்துட்டோம். நானும் கண்ணாடி போட்டு போனேன்னா எனக்கும் கொஞ்சம் ஒன்றும் ஆகுது. தாத்தா மண்டையில ஹெல்மெட் போட்டிருந்தாங்களா, மண்டையில ஒன்றும் ஆகுது. 2 பேத்துக்கும் ஒன்றும் ஆகுதுப்பா. அப்புறம் நட மண்டை கண்ணு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாமே முடிஞ்சு வச்சா? ஆமா, முடிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகுது, நான் கண்ணாடி போட்டிருந்தனால எனக்கு கண்ணு இப்ப நல்லா தெரியுது. நல்லா தெரியுதா? அப்புறம் மறுபடியும் கீழே அடிக்கி விட்டு போயிட்டாங்கன்னா யாரும், அப்புறம் யாருமே இல்ல. பின்னாடி பார்த்தா தாத்தா தான் அடிக்கி விட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமா, நானே மறுபடியும் வழி தெரிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன். வழி தெரிஞ்சு வந்துட்டேன். இங்க அங்க பப்பி கிட்ட வந்து இந்த பிளாக் கலர் பப்பி கிட்ட வந்து அப்புறமா மண்டியில தூரங்கடா. நான் என்ன பண்ண சொல்லுவேன், தாத்தா நிறுத்துனா நீ 2 டைம் கட்டி வந்துட்டேன், இங்க கவனிக்கவே இல்ல. மறுபடியும் முன்னாடி போட்டு விடுவாங்க. இங்கேயோ ஃப்ரெண்டு அங்கேயோ ஃப்ரெண்டு. உருட்டு நல்லா உருட்டு தெரியுமா? அப்புறம் வண்டி நிறுத்து பெட்ரோல் போட்டு வந்து வீட்டுக்கே வந்துட்டோம். பெட்ரோல் போய் போட்டு வந்தீங்களா? ஆமா, இங்க நின்னு திரும்பி போய் இங்க நின்னு திரும்பி போய் காசு யார் கொடுத்தா? 4 தடவை போயிட்டா. சரி, பெட்ரோல் போட காசு யார் கொடுத்தா? தாத்தா தான் ஜோப்ல வச்சிருக்காங்களே, அதுவும் 500 ரூபா. ஓ, 500 ரூபா வச்சிருக்காரா? ஆமா, நேத்துக்கு என்கிட்ட 50 ரூபா கூட இல்லைன்னு நேத்து சொன்னாரு என்கிட்ட. அது போய் சொல்லி 30 ரூபா இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லு, 50 ரூபா இருக்குன்னு 10 ரூபா இருக்குன்னு போய் சொல்லிருக்காங்க. 2 ரூபாய் 1 ரூபாய் 2 ரூபா 1 ரூபான்னு போய் சொல்லிட்டாரா? ஆமா, அது நான் மாதிரி சொல்றேன். நான் வீட்டுக்கு தெரிஞ்சு வந்துட்டேன். வீடு தெரிஞ்சு வந்திருக்கிறேன். இல்லைன்னா அங்கே போயிருப்பேன். ஆமா, கொண்டு போய் உன்னை வச்சிருக்க முடியுமா? அம்மா அப்படியே அப்படியே இறந்துற முடியா அழுந்தாங்கன்னா வேற மாதிரி சொல்றது. நீ தொலைஞ்சு போயினேன்னு வச்சுக்க, வேற வீட்டுக்கு போற, நீ சொல்லு, எங்க அம்மா பேர் ஜமுனா, எங்க ஆத்தா பேர் சுமதி, தாத்தா பேர் முருகேசு, அப்பா பேர் கார்த்திக் குமார் அப்படின்னு சொல்லு. கேட்டவங்களையா அடிச்சு மட்டும் வந்துட்டேன். இப்பதான் வழி தெரிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன். ஓஹோ, மரியாதை தெரியாதா? பேசுறாங்கல்ல, இருக்கான்னு பாரு, ஆபரேஷன் பண்ணி பாருங்க. நானே வீட்டுல தெரிஞ்சு வந்துட்டேன். தாத்தா மறுபடியும் இங்கே இறக்கி விட்டு வந்துட்டாருனா சரி, நானும் மறுபடியும் வீட்டுக்கு தெரிஞ்சு வந்தேன். தண்ணி கிண்ணி போட்டியா? போய் 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 வீட்டுக்கு தெரிஞ்சு வந்தேன். இல்ல, தண்ணி கிண்ணி போட்டியா? திரும்பி திரும்பி தண்ணில பத்திரமா கொண்டு போய் இங்க வச்சுட்டு வந்து நட அங்கே விட்டு வந்தோம்னா என்ன ஆகுது? யாராவது வந்து வண்டியை போட்டு இறக்கிட்டு போயிடுவாங்க. எல்லாருமே உழுந்துருவாங்க. அதனால அவங்கள காப்பாத்திட வர்றவங்க போடுறவங்களே காப்பாத்திட வண்டி என்னது வாட்டர் கிளைன் எடுத்து அதில் வச்சு எல்லாத்தையும் காப்பாற்றிட்டோம். அதுக்கு முடியாத சொன்னாங்க, நீங்க செடிக்கிறாங்க பண்ணுங்க பல்ல வைக்காது. நானே வளையட்டு வந்துட்டேன். அதுவும் தண்ணி போட்டியா? இல்ல, அப்புறம் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற. 4 தடவை அங்க இறக்கி விட்டு வர்றாரு. நான் வழி தண்ணி வந்துட்டு கால் ஃபுல்லா வெடிச்சிருச்சுன்னா. காலே வெடிச்சிருச்சா? ஆமா, வேற கால் வாங்கி அடிச்சு கால்ல இந்த பேண்ட் போட்டுட்டு. ஓ, வேற கால் போட்டு. இந்த கால்ல இத தொட்டு பாத்துறாதீங்க. ஐயோ, யாரு ஏன் தொட்டு பார்த்தா உங்களுக்கு கையில ஒட்டிக்கும். ஆனா ஒட்டிங்க தான், ஒட்டுங்க.
பட்டக்கூடாது. ஈர பழம் கிடையாது. நானும் மறுபடியும் இந்த தடவை போய் வந்துட்டேன். பாப்பாவுக்கு ஒரு கேன் தண்ணி கொண்டு வாங்க. அதான் அந்த ஆட்டு வடியோ ஒரு நாளைக்கு தண்ணி விட்டாங்க. நடியா நாளைக்கும் தண்ணி 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 மணிமே போட்டு வந்தியா? மணிமே போட்டு வந்தாலும் சண்டை கட்டி 2 பேரும் அடிச்சு கொதடி அங்கேயே போட்டு வந்துட்டேன் நானு. நானும் ஆட்டிக்கிட்டேன். அடிச்சு கொண்டுறான்னா என்ன ஆகுறது? அம்மாலாம் அழுவாங்க, நீங்க அழுவீங்க. நஞ்சு தாத்தா முடிக்கா அம்மாச்சி லடப்பா மணித்தாதா அப்புறம் அழுகுவேன். கார்த்தியப்பா நானும் அழுவேன். கார்த்தியப்பா அழுவாங்க. எல்லாரும் வீட்டுக்காரர் எல்லாம் அழுவாங்க. வீட்டுக்காரர் எல்லாருமே அழுவாங்களா? அப்புறம் ரஞ்சி தாத்தா ரஞ்சி தாத்தா அழுவாங்களா? கௌசு மச்சான், கவின் மச்சான், காத்ரி, ஆனந்த் அவங்கள அழுக மாட்டாங்களே. என்ன பண்ணுவாங்க? இல்ல கௌசி மச்சா, கவின் மச்சா, அப்புறம் ஆனந்த், காயத்ரி அம்மா. மாமா கத்தைக்கு மரியாதை பார்த்தீங்க. ஆனா நான் மறுபடியும் வீட்டுல இருந்து வந்துட்டேன். மச்சான் தான் வேணும். போய் வீட்டுக்கே வந்துட்டோமா. அடேங்கப்பா. மாமா சொல்ல அட்டைக்கிட்ட லட்சிகா 3 தடவை போய் ரதோட வீட்டுக்கு போய் வந்திருக்கா அப்படின்னு மாமா சொன்னாங்க. நானும் அதை கேட்டுட்டே இருந்தேன். இப்போ வந்து உங்க வீட்டுக்கே வந்து சொல்றேன். மாமா பானு வாய் கொட்டிட்டு இருக்காங்க. பானு அத்தா அப்படின்னு வாய் கொட்டிட்டு இருக்காங்க. நான் என்னடா குடும்பம்? ஐயோ நிறுத்துங்கம்மா, அம்மா நிறுத்துங்க. என்னடா குடும்பமா? என்னடா குடும்பம்? வாய் வேற கோடை. உட்காந்து சைஸ் வருங்க. என்ன வாய் குடும்பம்? என்னடா பீ குடும்பம்னு வாய் குடும்பம் பீ சிரிக்கிறான்னு வர எந்த அத்தை சொன்னது? எந்த அத்தை சொன்னது? எந்த அத்தை சொன்னாங்க? காயத்ரி அத்தை. வீடு தெரியும் பார்த்து போப்பா. அப்புறம் சாமியை வேண்டிட்டு வீடு தெரியும் பார்த்து போப்பா. சாமியை வேண்டிட்டு வழி கொடுக்கும். சாமி உங்களுக்கு வழி கொடுக்கும். வீடு வழி தரீங்க. இதாப்பா உங்க வீடு அப்படின்னு கேட்டு நான் இதுதான் உங்களோட வீடு சொல்ல அந்த சாமி அடிச்சு விட்டுச்சா. அந்த சாமி என்னோட நெத்திக்குள்ள இருக்கு. அப்படியா? கம்மியா நீ அடிக்காமிடுங்க. தயவு செஞ்சு அடிக்காதீங்க. சாமி இருக்குது நெத்திக்குள்ள. வீட்டுக்கு வந்து நீயாவது சாமி கும்பிட்டு வந்தியா? இல்லை. நீங்க வந்தீங்களா? இல்லை. நீங்க வந்தீங்களா? இல்லை. நீங்களும் வந்தீங்களா? இல்லை. அதனால நீங்களாம் சாமி கிட்ட வேண்டவே இல்லை. சரி நானும் சாமி கிட்ட வேண்டி என்ன வேண்டிட்டு வந்தா? என்னன்னு வேண்டிட்டு வந்தா? சாமிகிட்ட அந்த சாமி வீட்டுக்கு போயிட்டாச்சு. அடுத்து மண்டபத்துக்கு வந்து இந்த பக்கம்தான். சரி என்ன வேண்டுன? மண்டபத்துக்கு போய் தாத்தோட சாமி கும்பிட்டு வந்துருக்கேன். நான் நெத்துக்குள்ள 2 சாமி இருக்கு. சரி என்ன சாமி. சரி என்னன்னு வேண்டிட்டு வந்தா சாமிகிட்ட? சாமி நான் எங்க அம்மா அப்பா எல்லாம் அடிக்கிறாங்க. சாமி அவங்களோட அம்மா அப்பாவை அடிக்காதீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். எங்க 2 பேர்த்துக்கு கத்தாம என்ன அடிக்காம எங்க தயவு செஞ்சு. சரி நீ வீட்டுக்குள்ள வந்து காலை தொட்டு எல்லாரும் காலை தொட்டு கும்பிடுவேன். ஆறு இவங்க எல்லா இவங்க கும்பிடணுமா அவங்க கும்பிடணும்? யார் கும்பிடணும்? நாங்க கும்பிடணுமா நீ கும்பிடணுமா? நான் தான் நீங்க கும்பிடுவீங்களா? சொல்றேன்ல நான் நிறைய பேர்த்து கும்பிடுவேன். உள்ள வந்தா நான் மல்லாந்துறாதீங்க. சமணம் போட்டு பாருங்க. ஓ உள்ள வந்தா காலை தொட்டு கும்பிடுவீங்க. பேசல இப்படி கடுப்பு கடுப்பா. அது அழுக்கு இருந்துட்டு போதும். சரி தாத்தா தள்ளி தள்ளிக்கிறேன். கொஞ்சம் அம்மா செடிக்கிட்ட வாங்க. சரி இங்க வாங்க. சரி இங்க வாங்க. முருகேஷ் தாத்தாக்கு ஆத்தாக்கு என்ன வேண்டிட்டு வந்த? முருகேஷ் தாத்தாக்கு ஆத்தாக்கு என்ன வேண்டிட்டு வந்த? முருகேஷ் தாத்தாவும் ஆத்தாவும் அடிக்கிறாங்க. அவங்க நீயும் அடி. அப்பதான் அவங்க நீ அடிக்க மாட்டாங்க. அதையும் வேண்டிட்டு நீ அடிக்க சொல்லுது சாமி. இதெல்லாம் ரொம்ப மோசமான சாமி. அது என்ன தாத்தா அங்க வண்டியில கூட்டி போனா மறுபடியும் கீழே வந்து நான் வந்துட்டு வந்தேனா
ஆரம்பிச்சிட்டாளா அது மூக்கு துடைக்கிற துணி எடுத்துட்டு வா மூக்குல தண்ணியா வடியுது அப்புறம் அப்படியே அங்க ஒரு தோடு இருந்துதா தோடு அது அந்த தோடு வேணாம் எனக்கு எனக்கு ஐயோ, நம்ம எங்க போய் வீட்டுல சண்டைக்கு தொங்கல் வரும்போது தோடு இருக்கு அப்படின்னு குளிச்சுட்டு வேண்டிட்டு அப்படின்னு அப்படின்னா யாரோ ஒருத்தர்கிட்ட சொன்னா யாரோ ஒருத்தர்கிட்ட சொன்னா சாமி போய் கும்பிட்டா ஆத்தா நீங்களே இருக்குதுல்ல ஆத்தா நான் அந்த சாமி கிட்ட சொன்னா அந்த சாமி சரிச்சு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் நினைவு இருக்குதுல்ல அப்ப அங்கே என் தாத்தா அடிங்க கேட்க பாருங்க நான் அப்படியே நான் வீட்டை போவேன் அம்மா தாத்தா அப்படி போலியே நானும் வீட்டை விட்டு கதை கட்டி அங்கேயே இருந்துட்டேன் வெளியே போகாமையே அப்புறம் அப்படியே பொம்மை பார்த்துட்டு அங்கேயே இருந்துட்டேன் அம்மா அப்பாலாம் இங்கே தான் இருந்தாங்க அப்போ நான் சரின்னு ரூமில் போய் அம்மா பார்த்தேன் ஓய் தூக்கி வச்சு தூக்கி வச்சு இது பறக்காது அந்த கட்சி எங்கடா காணா ப்ளூ கலரு உன்னோட கட்சி பெங்க திமிர பத்தியா அகராதி அப்புறம் எப்படி துடைக்கிறது மண்ணிலேயே தொடச்சு விடுறோமா இப்பதானே சொன்னாங்க தயவு செய்து காலை கூட தொட்டு கும்பிடுறேன் அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க மறுபடி போட்டுட்டே இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்கிற ஏன் வைக்கிறது கையில வாசம் வருது தொடச்சுட்டு அப்படியே வச்சுக்கோ தள்ளி விட வச்சு வண்டியில இருந்து கத்தி எடுத்துட்டு வரேன் எங்க கத்தி இருக்குது பின்னாடி எங்க கத்தி இருக்குது அதெல்லாம் கத்தி அங்கதான் இருக்கு அது இப்பதான் கொண்டே ஆத்த வச்சாங்க கத்தி அப்ப வேற அப்படியே போய் இங்க வந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படியே